எவ்வளவுதான் முனைப்பாக நேரத்துக்கு போக வேண்டும் என்று எத்தனித்தாலும் சில கூட்டங்கள் பிந்துகிற காரணத்தினாலே கிளிநொச்சியிலே ஒரு கூட்டம் ஒரு மணத்தியாலம் பிந்தி ஆரம்பித்தது. அதனால் நான் பிந்தி வர வேண்டி இருக்கிறது. தயவு செய்து அதற்காக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி என்றால் என்ன என்றொரு கேள்வி. இது எப்படியானது, ஏன் உருவானது, எப்பொழுது உருவானது? தமிழ் அரசு என்ற பெயரோடு இந்த கட்சி உருவானது 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி. ஏன் உருவானது? அதுகால வரைக்கும் இலங்கை தமிழ் மக்கள் சார்பிலே பிரதிநிதிகளாக இருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எடுத்த சில முடிவுகளோடு இணங்காத காரணத்தினாலே தந்தை செல்வா என்று நாங்கள் அழைக்கிற ராணி சட்டத்தரணி அந்த காலத்திலே எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்கள் அந்த கட்சியிலே இருந்து பிரிந்து நாங்கள் ஒரு தமிழ் அரசு உருவாக்கப்பட வேண்டும். தமிழ் அரசு என்று சொல்லுகிற போது தெளிவாக அந்த காலத்திலேயே அதை வரையறுத்தது எப்படி என்று சொன்னால் ஒரு தனி நாடு அல்ல, ஆனால் ஒரு அரசு, ஒரு நாட்டுக்குள்ளே தனியான ஒரு அலகு. அதை சமஷ்டி என்று சொல்லுவோம், சுயாட்சி என்று சொல்லுவோம். தனியான எங்களையே நாங்கள் ஆளக்கூடியதான ஒரு ஆட்சி அலகு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாடு சுதந்திரம் அடைந்த போது ஜனநாயக ரீதியிலே ஆட்சி அமையும் என்று சொன்ன போது ஜனநாயகத்திலே எது மேலோங்கும், எவருடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறதோ அந்த கருத்து தான் மேலோங்கும். ஆகவே இலங்கைக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டோம், இனி இலங்கையை ஆளுகிற பொறுப்பு எங்களிடம் இல்லை என்று இங்கிலாந்து சொல்லி இங்கே இருந்து வெளியேறின போது இங்கே ஜனநாயக ரீதியிலே ஆட்சி அமைக்கிறது என்று சொன்ன போது பெரும்பான்மையாக இருக்கிற இனத்தவர்களுடைய எண்ணம் தான் எப்பொழுதுமே வெற்றியடையும். ஒரு தேர்தலில் அல்லது ஏதாவது ஒரு வாக்கெடுப்பு நடத்தினால் யார் பெரும்பான்மையோ அதுதான் வெற்றி பெறும். ஆகவே நிரந்தர பெரும்பான்மையும் நிரந்தர எண்ணிக்கையிலே சிறுபான்மையுமாக இரண்டு இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க, அதிலே தமிழ் பேசுகிற முஸ்லிம் மக்களும் இன்னொரு இனமாக தங்களை வேறு இனமாக அடையாளப்படுத்திக் கொள்ள போது 70-75% கூடுதலான நிரந்தர பெரும்பான்மையாக இருக்கிறவர்களுடைய ஆட்சியாகத்தான் அது இருக்கும். ஏனென்றால் வாக்கெடுப்பு நடத்தினால் அவர்கள் எந்த பக்கம் சாய்கிறார்களோ அந்த பக்கத்தான் வெற்றியடை. ஆகையினால் தான் அப்படியான முடிவுகள் எடுக்கப்பட முடியாது. வெவ்வேறு அலகுகளாக பிரிக்கப்பட்டு ஆட்சி அதிகாரங்கள் அந்த அலகுகளுக்கு கொடுக்கப்பட்டால் சில அதிகாரங்களை தவிர ஒரு நாட்டுக்குரிய வெளியுறவு கொள்கை, நாணயம் போன்ற சில அதிகாரங்களை தவிர அவை மத்தியிலே இருக்கலாம். ஆனால் மற்ற எல்லா ஆட்சி அதிகாரங்களும் அந்த அலகுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த அலகுகள் தங்களுடைய ஆட்சியை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே தான். இது ஒரு புதிய விடயம் அல்ல. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற நாடுகளிலே 190க்கும் மேற்பட்ட நாடுகளிலே கூடுதலான நாடுகள் சமஷ்டி ஆட்சி முறையை கொண்ட நாடுகள். உலகத்திலே பலம் பொருந்திய நாடுகளாக இருக்கிற நாடுகள் அனைத்தும் சமஷ்டி ஆட்சியை கொண்ட நாடுகள். ஆகவே இல்லாத ஒன்றை கேட்கவில்லை. இருக்கிற ஆட்சி முறைகளிலேதான் தமிழ் பிரதேசங்கள், தமிழ் மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே எங்களுக்கு தனியான ஒரு அலகு கொடுக்கப்பட வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதுதான் இலங்கை தமிழ் அரசு
கட்சி. அந்த கட்சிக்கு 1956ஆம் ஆண்டுல 52ஆம் ஆண்டு தேர்தலிலே பெரிதாக மக்கள் வாக்களிக்கவில்லை. ஆனால் 56ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களை இன்று வரைக்கும் அத்தனை தேர்தல்களிலேயும் மிகப்பெரிய கட்சியாக மக்கள் வாக்களித்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான். ஆகவே இலங்கை தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை என்னவென்று கேட்டால், இந்த சமஷ்டி ஆட்சி முறை, ஒரு தமிழ் அரசு, வடக்கு கிழக்கிலே ஒரு அலகு. இடையிலே 70ஆம் ஆண்டுகளிலே 70ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இருந்த காரணத்தினாலே அவர்கள் இருந்த அரசியல் யாப்பை மாற்றி எங்கள் நாட்டுக்கான, எங்கள் மண்ணிலே இருந்து உருவாகிற ஒரு அரசியல் அமைப்பென்று புதிய குடியரசு, முதலாவது குடியரசு அரசியல் யாப்பை உருவாக்குகிற போது அங்கேயும் எங்களுடைய கட்சி இந்த சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்தது. அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அங்கேயும் பெரும்பான்மை வாக்குகளினாலே அது முறியடிக்கப்பட்டது. 84, 13, 86, 12 என்று ஒவ்வொரு முன்மொழிவும் முறியடிக்கப்பட்டது. அந்த வேளையிலே தான் 1971ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே தந்தை செல்வா சொன்னார், இது பெரும்பான்மை அல்ல, இது பேரினவாதம். எல்லாம் நாங்கள் கேட்கிற நியாயமான கோரிக்கைகளையும் நீங்கள் உங்களுடைய கூடுதலான எண்ணிக்கையினாலே முறியடிக்கிறீர்கள். இனி நாங்கள் இங்கே இருந்து பிரயோசனம் இல்லை, நாளையிலே இருந்து நாங்கள் இங்கு வரமாட்டோம். அப்படியாக உருவாக்கப்பட்டதுதான் முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு, தமிழ் மக்களுடைய பங்கு பெற்றல் இல்லாமல். இரண்டாவது குடியரசு அரசியல் யாப்பு 77ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அதிலேயும் ஆட்சியிலே இருந்த அரசாங்கத்துக்கு 6/5 பெரும்பான்மை இருந்தது. 3/2 தான் தேவை. ஆனால் 6/5 பெரும்பான்மை இருந்த அரசாங்கம் தான் நினைத்தபடி ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கியது. இந்த இடைப்பட்ட காலத்திலே தேசிய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டோம். குடியரசு என்று சொன்னால் என்ன? குடிமக்கள் சேர்ந்து உருவாக்குகிற ஒரு யாப்பு. இந்தியாவுக்கும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த நேரத்தில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தபடியா தான் எங்களுக்கும் அதோட கிடைச்சது. 47ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு அவர்களுக்கு இங்கிலாந்து ஒரு யாப்பை கொடுக்கவில்லை, எங்களுக்கு தான் இங்கிலாந்து ஒரு யாப்பை கொடுத்தார்கள், சோல்பரி யாப்புன்னு சொல்லி. இந்தியாவுக்கு ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் ஒரு யாப்பை கொடுக்கவில்லை, நீங்களாகவே உங்களுடைய யாப்பை தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று 3 வருட காலமாக அவர்கள் யாப்பை தயாரித்தார்கள். அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி கலாநிதி BH அம்பேத்கர் அதுக்கு தலைவர். தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகிற சமூகத்திலே இருந்து வந்த ஒருவர் தான் மகாத்மா காந்தி, அவரைத்தான் தலைவராக நியமித்தார். 3 வருட காலமாக அனைத்து மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி அந்த யாப்பு உருவாக்கப்பட்டது. அப்படியாக உருவாக்கப்பட்டபடியினால் தான் அங்கே மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. மாநிலங்கள் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? மொழி அடிப்படையிலே தான் உருவாக்கப்பட்டது. மொழிசார் மாநிலங்கள், லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்று சொல்வார், மொழிசார் மாநிலங்கள். ஆகவே தமிழருக்கு ஒரு மாநிலம், தெலுங்கு பேசுகிறவர்களுக்கு ஆந்திர பிரதேசம் இப்பொழுது 2 மாநிலங்களாக பிரித்திருக்கிறது. மலையாளம் பேசுகிறவர்களுக்கு கேரளா தெற்கிலே, கன்னடம் பேசுகிறவர்களுக்கு கர்நாடகா. அப்படியாக மொழிசார் மாநிலங்கள் ஆக பிரிக்கப்பட்டு ஆட்சி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அப்படி பகிர்ந்தளிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கும் இந்தியா ஒரு நாடாக இருக்கிறது. ஏனென்றால் ஆட்சி அதிகாரங்கள் அந்தந்த மாநிலங்களிலே கொடுக்கப்பட்டது. ஆனால் இலங்கைக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் எங்களுக்கு அப்படியாக தமிழ் பேசுகிற மாநிலம் ஒன்று வேண்டும் என்று கேட்ட போது அது பெரும்பான்மையினத்தருடைய கையிலே ஆட்சி அதிகாரம் போய் சேர்ந்து விட்டது. குடியரசு அரசியல் யாப்பு என்று சொல்லி இந்தியாவிலே 47ஆம் ஆண்டிலிருந்து 50ஆம் ஆண்டு வரைக்கும் செய்ததைத்தான் இலங்கையிலே 70ஆம் ஆண்டிலிருந்து 72ஆம் ஆண்டு வரைக்கும் செய்தார்கள். அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கினார்.
ஆனால் அனைவருடைய கருத்துக்களும் கேட்கப்படவில்லை. தமிழ் மக்களுடைய மொழிவுகள் புறக்கணிக்கப்பட்டன. ஆகவே அந்த தேசிய வாழ்க்கையில இருந்து அதுவும் பிரதானமாக எந்த சமூக ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு நாடாக வாழுகிறோம் என்று நாங்கள் இணங்குவதாக இருந்தால் அந்த சமூக ஒப்பந்தத்துக்கு அனைத்து மக்களும் இணங்க வேண்டும். அப்படி இல்லாமல் எங்களை வெளியே புறந்தள்ளி வைத்து தாங்களாக ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கின காரணத்தினால் தான் எங்களை நீங்கள் வெளியே விட்டு விட்டீர்கள், ஆகவே நாங்கள் தனியாக போகிறோம் என்று சொல்லி 76ஆம் ஆண்டு ஒரு தனிநாடு தீர்மானம் வட்டுக்கோட்டையிலே நிறைவேற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும். அது நிறைவேற்றப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சி தலைமை வகித்த தமிழர் விடுதலை கூட்டணி தெளிவாக அது சாத்வீக ரீதியாகத்தான் அடைவோம் என்று சொன்னார்கள். தந்தை செல்வா பாராளுமன்றத்திலே வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பற்றி உரையாற்றுகிற போது திட்ட தெளிவாக சொன்னார், சாத்வீக ரீதியாகத்தான் நாங்கள் இதனை அடைவோம் என்று சொன்னார். ஆனால் சாத்வீக போராட்டங்கள் ஒன்றும் எங்களுக்கு முடிவை தரவில்லை. ஆகவே அந்த வேளையிலே ஆயுத போராட்டங்கள் ஆரம்பித்தன. ஆயுத போராட்டம் உங்களுக்கு தெரியாத விடயமல்ல, நீண்ட நெடிய போராட்டம். ஒரு சில வருடங்களாக நடந்ததல்ல, ஏறத்தாழ 30 வருடங்கள் நடந்த போராட்டம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.